ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கர்ஸ். சுந்தர் சி இயக்கி நடித்து வெளியே இருக்கிற இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சுந்தர் சி ப்ளஸ் வடிவேலு இவங்க கேங் எல்லாருமே சேர்ந்து 100 கோடி ரூபாயை அடிக்கிறாங்க ஒரு இடத்துல இருந்து. யார் காசு எதுக்காக அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிற சொல்கிறதான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்தை மார்க்கெட்டிங் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா முக்கிய அம்சம் உண்டது பார்த்தீங்கன்னா சுந்தர் சி வடிவேலு இந்த காம்போ தான். 15 வருடங்களுக்கு அப்புறம் திரும்பியும் 2 பேரும் ஒன்று சொல்கிறாங்க. ஸோ நமக்கு வந்து முன்னாடி படங்கள் பார்த்த ஞாபகம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதே அளவுக்கு இந்த காமெடி வந்து ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு டவுட்டில் தான் இந்த படத்தை வந்து பார்த்தோம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபாக ஒர்க் ஆயிருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சும்மா சிரிப்பே வரல அப்படின்றமும் சொல்ல முடியாது, விழுந்து விழுந்து சிரிச்சோம் அப்படின்ற மாதிரியும் சொல்ல முடியாது. ஒரு நார்மல் ஆவரேஜான ஒரு காமெடி என்டர்டெய்னர் பார்த்த மாதிரி தான் இந்த படம் வந்து இருந்துச்சு. யூஸ்வலாக நீங்கள் சுந்தர் சி படங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதே மாதிரியான சீன்ஸ் வந்து நம்ம ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். இவரோட படங்களோட ரெஃபரன்ஸையும் இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க. இது போக விஷாலுக்கு ஒரு தனி ரெஃபரன்ஸ் மூலியமாக ஸ்க்ரீனில் வந்து காமிச்சிருக்காங்க. அதை பார்க்குறப்ப உண்மையாவே நமக்கு சிரிப்பு வந்துச்சு. அதே மாதிரி அலெக்ஸா கிட்ட பேசுகிற சீன் ஒன்று வரும் வடிவேலு, அந்த இடத்துலையும் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய சிரிப்பு வந்துச்சு. இந்த படத்தில் இது போக பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் 20 to 30 மினிட்ஸ் வந்து ஒரு தியேட்டரில் நடக்கிற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் இருந்துச்சு. அது நல்லாவே ஒர்க் ஆயிருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ரொம்பவும் நார்மலான ஒரு ஆவரேஜான ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப்ல வந்து பாதி பார்த்தீங்கன்னா அதே பேட்டர்னில் போகும். ஒரு லாஸ்ட் ஒரு முடிகிற ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு லாஃப்டர் கொடுத்து தான் இந்த படத்தை வந்து நமக்கு வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாரும் வெளியில் வரப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சிரிப்பு இதோட தான் வருமே தவிர அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நமக்கு ஞாபகம் வருது கொஞ்சம் கம்மி. ஸோ இதனால இந்த படத்தோட ரிசல்ட் வந்து நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். மார்க்கெட்டில் எப்பயுமே காமெடி அப்படிங்கிறது வந்து ஒரு சப்ஜெக்டிவான விஷயம். எனக்கு சிரிப்பு வருது, உங்களுக்கு சிரிப்பு வரணுங்கிற மாதிரி அவசியம் கிடையாது. ஸோ இதே மாதிரி தான் ஒருத்தருக்கும் அவங்களோட ஸ்கேலை பொறுத்து இந்த காமெடி வந்து செட் ஆகலாம். லாஜிக்லாம் ரொம்ப பார்க்கவே மாட்டேன், எனக்கு வந்து ஒரு சிரிச்சிட்டு இருந்தால் ஒரு என்டர்டைன்மெண்ட் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க இந்த கண்டிப்பாக இந்த படத்தை வந்து சூஸ் பண்ணி தேட்டரில் பார்க்கலாம். ஒரு 2 மணி நேரம் பொறுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கடைசி 1/2 மணி நேரம் கொஞ்சம் நல்ல சிரிப்போட வெளியில் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த விமர்சனத்தை முடிச்சுக்கலாம். உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை தெரிவிங்க. நன்றி.